ஸோ நீங்கள் ரீசனிங்கில் வந்து டிக்ஷனரி ஃபார்மேட், டிக்ஷனரி வேர்டு அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கும். டிக்ஷனரி பேஸ்டு கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக 1 or 2 சம்ஸ் வந்து இப்போ ரீசனிங்கில் கேட்டுட்டு வராங்க. ஸோ ஈஸியான ஒரு டாபிக் தான் இது, நம்மளே சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன்னா ரிமைனிங் சம்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாம் வந்து ஆல்ஃபாபெட் பேஸில் ஏபிசிடி A to Z ஆல்ஃபாபெட் பேஸில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆஸ் பர் தி ஆர்டர் இன் தி டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரியில் போய் நம்ம வந்து ஒரு வேர்டை செக் பண்ணோம்னா எந்த வேர்டு ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் பாருங்கள், சின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் சி இருக்கிறனால எல்லாமே ஃபஸ்ட்டாகவே வரும். ஓகேவா. ஸோ எல்லாமே சி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி CO ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணிக்க CO. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எம்னு வருது. ஸோ எம்னு வரும்போது இந்த எண்ணெல்லாம் வந்து வராது இல்லையா. அப்போ COM அப்போ என்னென்னா 1 2 6 இந்த 1 to 6 தான் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர்த்து வேர்டு எடுத்து பாருங்கள், எம்மு. இதுலேயும் எம்மு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேர்டு ஏன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஐன்னு வந்திருக்குது, இங்கே ஈன்னு வந்திருக்குது. ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு வேர்டு அப்படிங்கிறது எது வரும், ஒன்றுங்கிறது தான் ஃபஸ்ட்டு வேர்டு. ஏன்னா ஏ தானே ஸ்டார்ட் ஆகுது, எம்முக்கு அப்புறம் ஏங்கிறது ஸ்டார்ட் ஆகுது 1. ஓகேங்களா. அடுத்தது 6 1,6 அதுக்கப்புறம் 2. ஸோ 162 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் 162 அவ்வளோதான். இப்போ 162 ஸ்டார்ட் பண்ணனால ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 5 3 நம்ம வந்து எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இது செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா. 1 செலக்ட் பண்ணியாச்சு, 2 செலக்ட் பண்ணியாச்சு, 6 இது விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள் CON அப்படின்னு எடுத்துக்கணும். CON. அதுக்கப்புறம் இன்னொரு எண் இருக்குது, இங்கே சி இருக்குது, டி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது வந்து சி தானே வருது. அப்போ சி வரக்கூடிய ஆப்ஷன் வந்து 4 தான். இப்போ 1 2 4 புரியுதுங்களா. அடுத்தது டி வருது 5, அதுக்கப்புறம் தான் 3. ஸோ 1 6 2 4 5 3 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் அது ஆப்ஷன் சி. ஸோ ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 or 2 சம்ஸ் நான் சால்வ் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கான ஒரு 30 செகண்ட் டைம் கொடுத்தோம்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு சம்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்கள். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அஸ் பர் தி டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்தாங்க. சேம் அதே மாதிரி போகலாங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பாருங்கள், எல்லாமே வந்து REல எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ RE அப்படின்னா ஸோ 1 2 3 4 5 ஆல் வேர்ட்ஸும் வந்துடுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு சியில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எம்மு பி. அப்போ சியில் ஸ்டார்ட் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு. அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த REM அதுக்கப்புறம் தான் பி போகுது. அப்போ 2 வந்துடும். 1,2. ஸோ 1,2 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சராக வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 வந்து செலக்ட் பண்ணியாச்சு, 2 செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ 3 4 5 இல்லையா. 3 4 5ல் RE சேமாக இருக்குது, REPயும் சேமாக இருக்குது. அடுத்து ஓகேங்களா. REPE தான் போகணும். ஸோ REPE அப்படின்னு போனோம்னா ஸோ 4 5 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. REPE பாருங்கள், இங்கே ஏ இருக்குது. அதுக்கப்புறம் எல் தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ வந்து 1 2 5 வந்துடும். புரியுதா. அதுக்கப்புறம் 4 வரும், லாஸ்ட்டாக தான் 3 வரும். ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 3. அதை நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன். ரிமைனிங்கில் உங்களுக்காக டைமிங்ஸ் வந்து கொடுத்துருவேன், நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி முடிச்சுக்கணும். ஸோ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அஸ் பர் தி டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம்.
ஓகே, சால்வ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியான சம் தானே, சால்வ் பண்ணியிருந்துக்கலாமே. என்ன ஆப்ஷன் வருது? 3க்கு வந்து ஏங்கிறது ஆப்ஷன் வருது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெச் எல்லாத்துலேயும் ஹெச் இருக்குது, ஹெச்ஏ இருக்குது. அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஆஸ் பர் தி டிக்ஷனரியில் ஹெச்ஏ ஐஜே கேஎல் அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 வந்துடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெச்ஏஎல் அப்படி 1 வந்துடுது. ஸோ 2, 1. திரும்ப ஹெச்ஏஎல் தான் எல்லாமே. எல் வந்துட்டு இப்போ 2 இதுக்கும் பாருங்கள், இதுக்கும் செக் பண்ணிங்கன்னா எது ஃபஸ்ட் ஆகும்? இ தான் வரும். அப்போ ஹெச்ஏஎல்இ தான். அப்போ ஆப்ஷன் வந்து அது வேர்ட் நம்பர் வந்து 1 வந்துடுது. 2க்கு அப்புறம் 1 வந்துடுது. ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக்காக 3 வந்துடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது தான் ஹெச்ஏஎம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 வந்ததுக்கு அப்புறம் தான் 4 வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கான டைமிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது இல்லையா? இஃப் தி வேர்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் ரிவர்ஸ் ஆர்டர் of what they appear in the dictionary, which word will come in the third place? ஸோ இது மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லலாமே. இப்போ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் சி வரும். ஓகேவா? சின்னு வந்துடும். ஸோ பார்த்தாலே தேர்ட் பிளேஸில் வரக்கூடியது அதான். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணிட்டே வந்தால் போதும். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 5 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5. இப்போ கொஷின் நம்பர் 5 ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ டவுட்டுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 6. அதே மாதிரி தான். which of the following words will come at least if they are arranged according to the English dictionary? அதே மாதிரி which of the following words will come at last இல்லையா? at last கடைசியாக வரக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இன்ஃபேன்சி அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சரு. அதான் வந்து லாஸ்ட்டில் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நீ கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஏ. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 8 போங்க. 8, 9 2 சம். கொஸ்டின் நம்பர் 8 and 9. கொஸ்டின் நம்பர் 8, 9 ரெண்டுமே சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் எல்லா பேட்டர்னும், ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. கொஸ்டின் நம்பர் 8க்கான ஆன்சர் வந்து டி வரும். கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ வரும். ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வரும்போது மட்டும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 10.
ஓகே, கொஷின் நம்பர் 10க்கான ஆன்சர் வந்து ஏ. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே போல் ரிமைனிங் கொஷின் நம்பர் 11, 12, 13 3 சம்ஸ் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஷின் நம்பர் 11, 12, 13. ஓகே, கொஷின் நம்பர் 11, 12, 13 3 சம்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். 3 சம்ஸ்க்கு நான் வந்து 30 செகண்ட் தனித்தனியாக கொடுத்துட்டேன். ஸோ கொஷின் நம்பர் 11க்கான ஆன்சர் வந்து டி வரும். ஓகேவா? கொஷின் நம்பர் 12க்கு வந்து பி வரும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள், அந்த சம்மு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 13க்கான வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இன்கேஸ் 12 வந்து ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஷின் நம்பர் 12 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அப்ளிகேஷன், செலெக்ஷன், எக்ஸாம், இன்டர்வியூ, அட்வைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஏ தானே ஸ்டார்ட் ஆகுது, அதிலே கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ 5 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பியும் வரலாம், சியும் வரலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கள், அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடி தான் வருது, அங்கே ஏபின்னு வருது. ஸோ என்ன வரும், 5,1. ஸோ 5,1ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன் வந்து பி தான். இன்கேஸ் நன் ஆஃப் திஸ் கொடுத்துருந்தாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து 5 ஃபஸ்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டு செகண்ட் வந்து அப்ளிகேஷன். தேர்டு பாருங்கள் என்ன வரும் அப்படின்னா செலெக்ஷன்னா, எக்ஸாமா, இன்டர்வியூனா எக்ஸாம் தான் வரும். ஃபஸ்ட் லெட்டர்லேயே தெரிஞ்சிச்சு எக்ஸாம் தான் வரும். அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ வரும், அதுக்கப்புறம் செலெக்ஷன் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். 13 சால்வ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டும் ரொம்ப ஈஸி தாங்க. கொஸ்டின் நம்பர் 14, 15, 16 3 சம்ஸ். கொஸ்டின் நம்பர் 14, 15, 16 அதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாம் ப்ராக்டிஸ் சம்ஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சால்வ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணுங்க சீக்கிரம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14, 15, 16 அதுவும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கான ஆன்சர் வந்து சி வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 15க்கான ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் நம்பர் 16க்கு வந்து எகைன் டி. ஸோ நோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், எல்லாமே வந்து அப்படியே ப்ராக்டிஸ் சம் தான், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சம்ஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 17 பாருங்களேன், அதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான டைமிங் கூட அலாட் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 17 சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இங்கிலீஷ் டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ எய்தர் 2 or 4 தான் வரும். அதில் சிஹெச் சேம், ஐ வந்துடுது இல்லையா? அதனால் 4 தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? அப்போ 4 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன வரும்? 2. இப்போ 4, 2ல் ஸ்டார்ட் ஆகுறது தான் 4, 2, 1, 3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்
சம் போகலாம். கொஷின் நம்பர் 18 பாருங்கள். ஸோ 18 ட்ரை பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா, என்ன ஆன்சர் ஆகுது? If the words in the sentence I scream, you scream, we all scream for ice cream are arranged in the alphabetic order which will come in at the 6th place. ஸோ அந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்கள் வந்து எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு ஏபிசிடி யூஸ் பண்ணுறோம்ல, அதில் இதான ஃபஸ்ட்டு ஆல் ஏல ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேவா? அடுத்து பியில் இருக்குதா, சியில் இருக்குதா, டி சியில் இருக்குது. ஓகேவா? 2. தேர்டில் என்ன வரும்? 3. ஐ வந்துருமா? எஃப் வந்துடும் இல்லையா? எஃப் வரும். எஃப் வந்து 3rd பிளேஸ், இது 4th பிளேஸ். ஓகேவா? இப்போ 6th பிளேஸ் கண்டுபிடிச்சா போதும். 5th எது வரும்? ஆமாம், புரியுதா? இது 5th பிளேஸ் எகெயின். ஸோ ஐசினா இது வந்து 4th பிளேஸு, ஐ வந்து 4th பிளேஸு, ஐஸ் வந்து 5th பிளேஸ். இப்போ 6th பிளேஸ் கேட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது என்ன வருது. 6th பிளேஸு ஸ்க்ரீம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து 6th பிளேஸில் தான் வரும். புரியுதா? ஆன்சர் ஸ்க்ரீம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 19. ஸோ அருமையான சம்மு, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பானுங்க, நம்ம ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அருமையான சம். என்ன சொல்லியிருக்காங்க? If the alternate letters in the given alphabet starting from A are written in the small and rest all of the capital which are the following will represent marvelous. கண்டுபிடிங்க. மார்வலஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு நீங்கள் இது மாதிரி கண்டுபிடிங்க. என்ன சொல்ல வரா தெரியுங்களா? A to Z ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆல்டர்னேட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏங்கிற ஆல்ஃபபெட் வந்து ஸ்மால், புரியுதா? பி வந்து பிக்கு, சி வந்து ஸ்மால், டி பிக்கு, அதான் மீனிங். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்னு மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எழுத தேவையில்லை, இன்கேஸ் இல்லையா, எல்லாத்தையும் எழுத தேவையில்லை. ஸோ இப்படி எழுதிக்கலாம், நீங்கள் ஸ்மால்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஏ பி சி அப்படி போய்க்கலாமா? டி இ எஃப் ஜி, சரியா? ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ இல்லையா, யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய். அவ்வளோதான். இந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய மார்வல்ஸ் எடுத்து பாருங்கள். கேபிட்டல் எம் அப்படிங்கிறது ஸ்மால் இருக்குமா? மார்வலஸில் அப்படியே எழுதுகிறேன். எம்மு வந்து ஸ்மால் ஆயிரும், ஏ வந்து ஸ்மால் ஆயிரும், ஆர் வந்து இருக்குதா? ஆர் இல்லை, அது கேபிட்டல் ஆயிரும். ஸோ எம்ஏஆர் அப்படி வரக்கூடியது பாருங்கள், எல்லாமே அதே மாதிரி இருக்குது. வி பார்க்கலாமா? வி கூட கேப்ஸ் தான் வரும், இ ஸ்மாலில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் எல் இருக்குதா? எல் இல்லை, கேப்ஸில் வந்துடுது. ஓ இருக்குதா? இருக்குது, ஸ்மால் ஆயிரும். ஸோ இப்படி பார்க்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எது? ஸ்மால் எம்ஏஆர், கேபிட்டல் வி இ எல், ஸ்மால் ஓ அப்படின்னு பார்க்க போனால் ஆப்ஷன் டி வராது. ஓகேவா?
அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, யூ வந்து ஸ்மாலில் போகுது. அப்போ என்ன அர்த்தம், ஆப்ஷன் பி வராது, 2 தான் வரும். புரியுதா? அப்படி பார்க்க போனால் ஆப்ஷன் ஏவும் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். இது மாதிரி கண்டுபிடிக்க தெரியும். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஐடியாவில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, தயாராகிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 20. கொஷின் நம்பர் 20 உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா 30 செகண்டில் சால்வ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ண தெரியும், எல்லாமே சால்வ் பண்ணுவோம். பட் 30 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் எக்ஸாமில் இதெல்லாம் கிராக் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், இஃப் ஈச் ஆஃப் தி 12 digits ஆன் எ வாட்ச் இஸ் ரீப்ளேஸ்டு பை இங்கிலீஷ் வேர்ட்ஸ் AEIOU. இப்போ வால் கிளாக்கில் ஒரு கிளாக்கில் வந்து 1 2 3 1 to 12 இருக்குதுல, 12 டிஜிட்ஸு. அதில் வந்து ஏ வந்து அந்த ஆல்ஃபபெட் AEIOU அந்த வவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏ வந்து 1, இ வந்து 2, ஐ வந்து 3, ஓ யூ அப்படியே வரிசையாக நம்ம சொல்லணும். அப்படி சொல்லிட்டிங்கன்னா த மினிட் ஹேண்ட் வில் பி அட் விச் த வவல் அட் 9:30. மினிட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே நிற்கும் அப்படின்னு கேட்குறான். 9:30 அப்படிங்கிற டைமிங். ஸோ ஜென்ரலி 9:30 என்னன்னு மினிட் ஹேண்ட் எங்கே நிற்கும், 9:30னா 6ல் வந்து நிற்கும். புரியுதா? 6 9:30னா 6ல் வந்து நிற்கும். இது வந்து 9 8 7. ஸோ 9:30 இப்படி வந்து நிற்கும். மினிட் ஹேண்டு தான் 6ல் வந்து. இப்போ 6ல் நிற்கிறது என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? 6ல் என்ன வந்து நிற்கிது பாருங்கள், ஏ வந்து நிற்கிது. ஸோ ஆப்ஷன் ஏ 6 இஸ் தி ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, எல்லாம் லாஜிக்காக கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து லாஜிக்காக தான் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 21 ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். பட் 30 செகண்ட்குள்ளே ஆன்சர் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக சொல்லலாம் இல்லையா? ஓகேவா? பாருங்கள், ஈஸியாக சொல்லலாம். இன்னும் டஃப்பாலாம் கேட்பாங்க. இல்லை இதிலே வந்து டஃப்பாக கேட்பாங்க வச்சுக்கலேன். கேட்டதுக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், புக்குலேருந்து என்ன எடுக்கிறோம், புக்குலேருந்து பேஜ் எடுக்கிறோம். ஒரு புக்கு இருக்குது, புக்குக்குள்ளே என்ன இருக்குது, பேஜ் இருக்குது, பேஜஸ் தான் இருக்கும். அதே போல் விண்டோவில் என்ன இருக்கும், விண்டோவில் ரூம் இருக்காது, ரூமில் தான் விண்டோ இருக்கும். அதனால் ஆப்ஷன் டி வராது. இன்கேஸ் விண்டோ வந்து வுட்டில் மேனுஃபேக்சர் பண்ணலாம், விண்டோ வந்து இதில் வரலாம், கிளாஸில் வரலாம். அப்போ வுட்டும் வரும், கிளாஸும் வரும். ஓகேவா? பட் ஃபாரஸ்ட்டு வந்து ஆடாக இருக்குது, ஃபாரஸ்ட் வராது. ஸோ ரெண்டுமே ஆப்ஷன் கிடையாது, ஏவும் கிடையாது, டி கிடையாது. எய்தர் வுட் ஆர் கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி பாருங்கள். இதான் விண்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த விண்டோ நான் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் விண்டோ வந்து வுட்டில் செய்யப்பட்டது இல்லையா? இதில் இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புக்கை எடுத்து பாருங்கள். ஒரு புக்குக்குள்ளே புக்கோடைய ஃப்ரேம் வந்து வுட்டு இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் புக்கு ஃப்ரேமை கேட்கவில்லை, புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ விண்டோக்குள்ளே இருக்கிறது விண்டோவில் இருக்கக்கூடிய கிளாஸ் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் இது சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 22. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அவ்வளோதான், ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் எடுத்து எழுதிட்டு இருப்பாங்க. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கணும், அப்புறம் என்ன பி, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் டிஐஎல் எல் எல் இப்படியே எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்முக்கான டைமிங் என்ன தெரியுமா, உங்கள் டைமை லாஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இப்படி செய்ய தேவையில்லை, உடனே சொல்லிடலாம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டு லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கனால கண்டிப்பாக வந்து ஆல்ஃபபெட்ஸ் லாஸ்ட்டாக தானே போகுது. என்ன வரப்போகுது, இசட்டு, ஒய், எக்ஸு, அதானே டபிள்யூ அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா யூ தானே வரப்போகுது. ஈஸியாக சொல்லிட்டு போய்ட்டு இருக்கலாம், யூ தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 23 ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23க்கான என்ன ஆன்சர். ஆன்சர் சொல்லாமே, என்னடா ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக சொல்ல முடியும், அவ்வளோதான் பி. ஸோ கொஷின் பார்த்தோம் தெளிவாக பிடிச்சோம். லாஸ்ட் கேட்கல, லாஸ்ட்டு பட் ஒன், கடைசிக்கு முன்னாடி. ஸோ இஃப் we were arrange the following words as per the order in the English dictionary, which word would be the last but one? ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு எது வரும், பிஆர்இ அப்படின்னு பார்த்தா எல்லாம் பிஆர்இ, பட் பிஆர்ஏ அப்படி வருது, பிஆர்ஏ. ஸோ பிஆர்ஏ வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அப்போ 1, 2 கிட்டத்தட்ட இந்த 2 வேர்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 வேர்டையும் ஆப்ஷன்ஸில் இருந்துச்சா ரிஜெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, அடுத்து போய்க்கலாம். ப்ரீ பேக்கு, ப்ரீசைஸு, ப்ரீ செக்யூரு, ப்ரீ கட்ஸ். ஸோ எல்லாமே ப்ரீ சேமாக இருக்குது. பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீ பேக், இதுவும் வந்து லாஸ்ட்டில் வராது, ஏன்னா பி முன்னாடியே வந்துடுது இல்லையா. ப்ரிசைஸ் வரலாம், ப்ரீ க்யூர் வரலாம், ப்ரீ கட்ஸு வரலாம். ஓகேவா, ஸோ பார்த்தாலே இங்கே தெரிஞ்சிருது ப்ரீசி, அது பிஆர்இ, சி வரைக்கும் சேமாக இருக்குது, ஐ வருது, யூ வருது, யூ வருது. அப்போ லாஸ்ட்டுக்கு 2 வேர்டு தான் செலக்ட் ஆகுது பாருங்கள், புரியுது, லாஸ்ட்டுக்கு 2 வேர்டு. இப்போ எதாவது ஒன்று தான், இப்போ எது லாஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா போதும். QRST புரியுதுங்களா. அப்போ டீங்கிறது என்னது, லாஸ்ட் லெட்டர். அப்போ அதுக்கு முன்னாடி ப்ரீக்யூர் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி, ப்ரீக்யூர் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வேர்ட்ஸ் வந்து வரிசையாக எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமாகவும் ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், லாஸ்ட்டு 24 and 25 2 சம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸோ 2 sums 24, 25 ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 24க்கான ஆப்ஷன் வந்து சி வரும் இல்லையா, 2 3 5 4 1. 25க்கான ஆப்ஷன் வந்து பி, 3 4 5 2 1. ஸோ ஈஸியான டாபிக் இது. ஸோ நீங்கள் நிறையா சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இது மட்டும் இல்லாமல் நிறையா சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க.